குளமக்களை நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு இப்போ வந்து பலாக்காய் சீசன் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அது வந்துட்டு ரேட் தான் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ரேட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சந்தைகள் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா இடங்களையும் வந்து கிடைக்குது. பட் டேஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் ஒரு டைம் வந்து சாப்பிட்டே பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிசைட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு பொருட்களில் ஒன்று தான் வந்துட்டு பலாக்காயும் கூட. ஸோ இதை வந்து நாங்கள் வாங்கி 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இதனுடைய தோலை எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய பீஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உள்ளே இருக்கிறதையும் வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் இருக்கணும் அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நாங்கள் வந்து ரொம்ப பிஞ்சாக இருந்ததுனால அது ரிமூவ் பண்ணல, அப்படியே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து மஞ்சளும் உப்பும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து வந்துட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வந்து வேக வச்சுருங்க. ஸோ இது வந்து வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். இதில் நிறைய ரெசிபிஸ் வந்து இருக்குது. பட் நமக்கு வந்துட்டு எடுத்த உடனே செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு தோன்றதான் வந்து இந்த ரெசிபி. இதோட டேஸ்ட்டு வந்து ஃப்ளேவரும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து வெந்து வரட்டும். அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து அமுங்கி வரணும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து வெந்துருச்சு அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். தண்ணியிலேருந்து வந்து நான் தனியாக வேறு பாத்திரத்தில் வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு வந்துட்டு நம்ம வந்து லைட்டாக ஒரு 2 சுற்று 3 சுற்று மட்டும் சுற்றிட்டு வந்து எடுத்துக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் அம்மி இருக்குது, உரல்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை நசுக்கி கூட வந்து எடுத்துக்கலாம். அது இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பட் எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால நான் மிக்ஸியில் 2 சுற்று சுற்றி வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் வந்துட்டு மிக்ஸி ஜார்லேருந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இதை வந்து எப்படி வந்து வதக்கி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பலாக்காயை வதக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம வந்து பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு உளுந்தம் பருப்பு வந்து சேர்த்துருக்கோம். இது நல்லா வந்து பொரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு காரத்துக்காக பச்சை மிளகாயும் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வந்து கறிவேப்பிலையும் சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரேராக வருஷத்தில் சில நாட்கள் மட்டுமே வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிடுங்க. டேஸ்ட்டு வந்துட்டு ஒரு டைம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பலாக்காயும் வந்துட்டு உள்ளே சேர்த்துட்டு நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் போட்டுட்டு வந்து கிளற ஆரம்பிக்க. ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்லோவாக வந்துட்டு நீங்கள் மெதுவாக அந்த வேலையை வந்து பார்க்கணும். நீங்கள் வந்துட்டு அதை வந்து நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து கிளறி விட்டிங்கன்னா போதுமானது. அடுத்ததாக வந்து இதற்கு தேவையான அளவு வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காய் வேகும் பொழுதே வந்து சேர்த்துட்டோம். சப்போஸ் பத்தலை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை சரியாக போகும்னா அதை வந்து விட்டுருங்க. ஃபைனலாக வந்துட்டு நல்லா வந்து வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் துருவல் இருக்கும் இல்லையா, அதுவும் சேர்த்துட்டு இப்போ வந்து சூப்பராக வந்து பலாக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் நம்மளுடைய சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.